கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே, இந்த நாளின் வேளையில உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை கற்றுத்தாரும். நாங்கள் இன்னும் பலனடைந்து உமக்குள்ளாக வேர் விட்டு பற்றி பிடித்து மேலோங்கி வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாகி வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். குறைகளை மன்னியும், நிறைவான வாழ்வை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ஆதியாகமத்தின் புத்தகத்தை இதுவரைக்கும் நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். 14 அதிகாரங்கள் முடிந்து 15வது அதிகாரத்தினுடைய பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இந்த 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, 1வது வசனத்தை எடுக்கும்போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆபிரகாமோடு கூட தேவன் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருப்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை நம்பி இருக்கிறவன், ஆண்டவருக்காக வாழுகிறவன், விசுவாசி, இவர்கள் எல்லாரும் தேவனோடு கூட தொடர்பில் இருப்பவர்கள் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, நான் தேவனோடு கூட தொடர்பில் உள்ளவனாக இருக்கிறேனா, அல்லது கொஞ்ச தூரம் அல்லது பாதி தூரம் அல்லது முக்காவாசி தூரம் என்று சொல்லி நாம் தூரத்திலே இருக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது தேவனோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாம் தேவ பிள்ளைகளானால் எப்போதும் தேவனோடு கூட தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே முதல் பாடமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட பேசுகிற தரிசனத்தில் உண்டாகி அவர் பேசுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே சொல்லும்போது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே தேற்றுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு பயம் வராதா என்றால், உலக பிரகாரமாக பயம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் பயத்தினாலே நாம் அமிழ்ந்து போவதில்லை என்பதை மாத்திரம் நாம் மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே 365 முறை பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆபிரகாமுக்கு ஒருவேளை பயம் வந்திருக்கலாம், வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. தன்னோடு கூட இருந்த தன்னுடைய அண்ணன் மகன் புறப்பட்டு போய்விட்டான். ராஜாக்கள் அங்கே சண்டைக்கு வரக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கிறது. வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆபிரகாமுக்கு ஒருவேளை இந்த விதமான பயம் இருக்கிற போது அதை அறிந்த ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறுதல், தேறுதல், ஒரு மிகப்பெரிய காரியம் நம்பிக்கை என்று சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி நம்மை தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த பயப்படாதே என்பதற்கு முழு அர்த்தமும் அதுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயப்படாதன்னு சும்மா சொல்றாருங்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது பயம் நம்மை விட்டு போய்விடும் என்பதை நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு நன்றாய் சொல்லுக. இந்த அதிகாரத்துல 3 விதமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுப்பதை நாம் பார்த்து, 15ஆம் வசனம் பாதுகாப்புக்கான ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதாவது உனக்கு கேடகமாய் இருப்பேன், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கு சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றார். இரண்டாவது பகுதி ஆபிரகாமினுடைய சந்ததி குறித்த வாக்கு தத்துவம் 2-6 வரைக்கும் பார்த்தோம்னா, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவருக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், தமஸ்கூராகிய இந்த வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி, பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவன் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி பின்பு அவனை நோக்கி இவனாக இருக்கும் என்றார். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாகினார் என்று சொல்லி. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு ஆணித்தரமான ஒரு அடிப்படையான வசனத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். சொன்னேன், அவனுடைய சந்ததி குறித்த வாக்கு தத்தத்தை அங்கே பார்க்கிறோம். 2 காரியங்களை ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று ஆபிரகாம், அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. 2வது, எனக்கு பிள்ளை அருளவில்லை, புத்திர சந்தானம் அருளவில்லை, என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒண்ணு, வீட்டு வேலைக்காரன் தான் எல்லாத்தையும் பார்க்கறான். 2வது எனக்கு குழந்தை இல்லை, புத்திர சந்தானம் இல்லை என்று சொல்லக்கூடிய தன்னுடைய குறையை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி வெளியே அழைத்து போய், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும், இவ்வனமாய் இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியையும் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். அதில் 6வது வசனம் ரொம்ப மிக முக்கியமான வசனம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த அடிப்படை வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி உன்னுடைய வாழ்க்கையில அதை அவர் நீதியாக எண்ணி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற, நீதிமானாக மாற்றுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லும் போது நமக்கு தெரியும், வானத்துல ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லுகிறார். அது என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதை எண்ணக்கூடாத அளவுக்கு இருக்கிறது, மிகவும் பலத்திருக்கிறது, அதிகமான தொகையாக இருக்கிறது என்று சொல்லுவதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய சந்ததியும் கூட இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிள்ளை இல்லையே, சுதந்திரவாளி இல்லையே, வீட்டு வேலைக்காரன் பார்க்கிறானே என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது மிக பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்மை தேவன் ஆசீர்வதிக்க நினைக்கும் போது கொஞ்சம் நெஞ்சமா இல்ல, திரளாய் ஏராளமாய் எண்ணக்கூடாத அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலியிடுகிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 3வது பகுதியானது ஆபிரகாமுக்கு தேவன் தேசத்தை பற்றிய வாக்குத்தத்தத்தை அந்த கடைசி வசனம் வரைக்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலியிடுகிறான். பலியிட்ட பின்பு ஆண்டவர் இந்த இடங்களையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவன் குறித்து காட்டுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த இடங்களையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ உனக்கு சொந்தமாக்கி கொள் என்று சொல்லுகிற காரியங்களை அங்கே நாம் பார்க்க முடியும். பலியிடுகிற வசனம் 9வது வசனத்துல
3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வந்தான். அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்திலிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே நீ புறப்பட்டு வருவீர்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்திலே சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கமனப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கேதான் சொல்லுகிறார், எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமிரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபோசியரும் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ரொம்ப தெளிவா திட்டமும் தெளிவாக ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். பின் நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் அப்போதே சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அந்நிய தேசத்திலே நீ பரதேசிகளாய் இருப்பாய், அந்த தேசத்தாரை சேவிப்பீர்கள், 400 வருஷம் அங்கே என்ன செய்வீங்க, உபத்திரவப்படுவீர்கள். இது கட்டாயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மாத்திரம் இல்லாம அந்த ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். அப்புறம் கடைசியில போறப்ப நீங்க எப்படி போவீங்க, மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லது பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே நாம் பார்க்க முடிகிறது. 21வது 22வது வசனத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் தேவனை 21வது வசனத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைத்தால் எம்மட்டாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த 3 காரியங்கள் என்னென்ன, 3 காரியங்கள் அதிலே பார்க்க முடியும். முழு நிச்சயமாக நம்பினான், தேவனை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்திலே வல்லவனானான். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நிச்சயமாய் நம்பக்கூடிய ஒரு காரியம், 2வது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம், 3வது விசுவாசத்திலே வல்லவனாக மாறுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்ப வேண்டும். அவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. நீங்க உங்க பைபிள்ல இந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது 22வது வசனத்துல நல்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. இதை அடிக்கடி 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 வாசிச்சு நாம் இதிலே பழக்கப்படும் போது, அதை நமக்கு உரிமையாக்கி கொள்ளும் போது, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய மேன்மை, தேவனுடைய ராஜரீகம் நம்மை பற்றி கொள்ளும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. முழு நிச்சயமாய் நம்பினான், நிச்சயத்தோடு கூட நம்புகிற ஒரு காரியம். கர்த்தருக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஆண்டவருக்கு சித்தமில்லை என்று சொல்லி விடுவதல்ல. தேவன் ஒரு காரியத்தை முழு நிச்சயமாக நம்புகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எப்போது நம்பி அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அப்போது தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். நன்றி இல்லாதவர்களாக அல்ல, நன்றி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி 2வது காரியம்.
மூன்றாவது காரியம், விசுவாசத்தில் வல்லவனாக மாறினான் என்று சொல்லி. இந்த நாட்களிலே, ஒருவேளை ஆரம்ப காலங்களிலே, நாம் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரேனால் அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக நினைவிலே கொண்டு வந்து ஒருவேளை எழுதி வைத்திருப்பீர்களேனால் அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசித்து, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி முழு நிச்சயமாய் அதை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த காரியங்களானது ஆபிரகாமுக்கு அது ஒரு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி? ஐயோ நான் பாவி, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், ஐயோ நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் ஒண்ணுக்காகாதவன், ஒரு பிரயோஜனம் இல்லாதவன், உதவி இல்லாதவன், எனக்கு அறிவில்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி நம்மை நாமே வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதை விட்டு மாறாக தேவ சமூகத்திலே, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நீர் எனக்கு தருவேன் என்று சொல்ல எல்லா வாக்கு தத்தங்களையும் நீர் நிறைவேற்ற வல்லவர், ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லி நாம் வாக்கு தத்தங்களை நம்முடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நான் சொல்றதை நீங்க விளங்கிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நெகட்டிவாக அல்ல, பாசிட்டிவாக தேவன் செய்யக்கூடிய காரியங்களை சொல்லி ஆண்டவரே நீர் இதை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒருவேளை நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் இதை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி, இதை கொடுத்து விட்டீர் என்று சொல்லி நான் நம்பி விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக மாற வேண்டும். அதுதான் ஒரு விசுவாசிக்கான அழகு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இனிமேல் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்பியாசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒருவர் உங்களிடத்திலே வந்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஏதோ இருக்கிறேன், ஏதோ காலம் போயிட்டு இருக்குது, ஏதோ ஆண்டவர் கிருபையில இருக்கிறேன், ஏதோ இருக்கிறேன் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு, ஆண்டவருடைய கிருபையினால நான் நன்றாக இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபை நன்றாக இருக்கிறேன் என்பதற்கு ஒரு சாட்சி என்னது? நான் உயிரோடு இருக்கிறதே மிகப்பெரிய காரியம்தான். நான் வாயிலிருந்து பேசுற வார்த்தைகளே ஒரு மிகப்பெரிய காரியம்தான். ஜீவன் இல்லாதவன் பேச முடியாதே, உயிர் இல்லாதவன் பேச முடியாதே. ஆண்டவர் எனக்கு உயிரை தந்து, ஜீவனை தந்து, இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கையை தந்து, பிள்ளைகளை தந்து, குடும்பத்தை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லவா? அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? எனவே நாம் சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவருடைய மகா பெரிதான கிருபையினாலே நான் நன்றாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லும்படி பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக பழகி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் மூலமாய் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை அங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆபிரகாம் இப்படித்தான் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே, ஆண்டவரே என் வீட்டு வேலைக்காரன் தான் பார்த்துட்டு இருக்கிறானே என்று சொல்லும்போது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன நீ வெளியே வா என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி அதை போல உன் சந்ததி பெருகி இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளானால் இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி அப்படியாய் பெருகும் என்பதை இந்த நாட்களிலே தேவனுக்குள்ளாக நாம் விசுவாசித்து அதன்படியாக நடக்கும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரோமர் 4-5 அதிகாரங்களிலே நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். ஆனால் நம்மை குறித்து பார்க்கும்போது வேறு விதமாக நீதிமானாக்கப்படுகிறோம். எப்படி? நம்முடைய கிரிகளினாலோ அல்லது தான தர்மங்களினாலோ அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த 4வது 5வது அதிகாரங்களை நீங்க தயவு செஞ்சு வீட்டில் போய் வாசிங்க. எப்படி நாம் நீதிமான்களாக மாறுகிறோம் என்பதை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மேன்மையை குறித்து அங்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவனுடைய ரத்தம், கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், கிறிஸ்துவனுடைய மேன்மையான காரியங்கள் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக மாற்றுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது அவருடைய இரத்தத்தினாலே என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஏறத்தாழ 7000 வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்ன? அது எனக்குரியது, என்னுடைய வம்சத்துக்குரியது, என்னுடைய சந்ததிக்கானது என்று சொல்லி நாம் அதை நமக்குள்ளதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை ஆபிரகாமுக்கு சொன்ன அதே காரியத்தை நமக்கும் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாயிருக்கும், நீ நீதிமானாயிருப்பாய் என்று சொல்லி அங்கே சொல்லக்கூடிய காரியம் நமக்கும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் இதை குறித்த காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ரோமர் 5:1 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அடுத்த அதிகாரத்திலே நாம் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியாது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஆபிரகாமை போல பரதேசியாய் அல்ல, பரதேசியா என்று சொல்லும் போது நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம் அல்ல, தேவன் அதற்கு பிற்பாடு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை என்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதனாலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து தம்முடைய கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்வார். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற மகா பெரிய உன்னதமான காரியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உம்முடைய திரு இரத்தத்தினாலே எங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறீர், நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர், சுதந்திரவாளிகள் ஆக்கியிருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே கேட்டு பெற்று அனுபவிக்க வாக்கு தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் அதற்காக காத்திருக்க தேவன்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கிருபையும் ஆசீர்வாதமும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்பட்டல்லும். ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங்கிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாய் அவருடைய வாழ்க்கை மாறத்தக்கதாக ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறதை மற்றவர்கள் காண சாட்சியாய் விளங்க தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று உம்மை நோக்கிப்பார். புதிய மகிமையாகவும் எடுத்துக்கொள்ளும். மகிமைப்பட்டல்லும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.